அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு. ஒரு மார்ச் மாதம் 29 2025 வருஷம் மீனராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். அந்த மீனராசியிலேயே 3/6/2027 வரைக்கும் அந்த மீனராசியில தான் இருக்க போகிறார். சனிபான்னாலே ஒரே பஞ்சாயத்து தான். அவர் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, இது மாதிரி சனினாலே ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிலவருது. ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் என்னுடைய பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன். சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தர் உயிரோடே இருக்க முடியாது. அவர் தான் ஆயுள்காரகன். நம்ம வாழ்க்கையில் கல்யாணம், வேலை, குழந்தைங்க, இது எல்லாமே உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் சனி பகவான். ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கடகராசி அன்பர்கள் சந்திரனுடைய வீடு இது கடகராசிங்கிறது. பொதுவாக சந்திரன் மனோகாரகன்றதுனாலயோ என்னவோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போவுமே மனசில் ஒரு சின்ன சோகம் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் பல பேருக்கு ஒரு சில பிரச்சனைகளை அவங்க இது பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. பொதுவாக சந்திரனுக்கும் சனி பகவான், சந்திரன்றது ஒயிட் இல்லையா, சனி பகவான்ன்றது பிளாக்கு. ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய, சந்திரன் மனோகாரகன் அப்படின்னா சனி பகவான் மனசை கெடுக்கக்கூடியவர் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு அஸ்பெக்டில் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க எப்போவுமே ஒரு சோகம் இருக்கும். சரி, இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் அஷ்டமத்து சனி நடந்திருந்தது. இப்பாடி நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு 9வது வீட்டுக்கு பாக்யஸ்தானத்துக்கு சனி பகவான் வரார். ஸோ இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை உங்களுக்கு 9வது வீடு அப்படிங்கிறது பாக்யஸ்தானன்றது மட்டும் இல்லை, அது குரு பகவானோட வீடு. அந்த குரு பகவானோட வீட்டிலேருந்து சனிபான் தன்னுடைய பலன்கள் கொடுக்க போகிறார். இப்போ அதனால அவருடைய இது வரைக்கும் அவர் மகர ராசி, கும்பராசி அவருடைய சொந்த வீடு. அதனால் அவருடைய முழு பவரில் அவர் பலன் கொடுத்துருந்தார். ஆனால் இப்போ குரு பகவானுடைய வீட்டில் இருந்து பலன் கொடுக்க போகிறார். இந்த குரு பகவானோட வீட்டில் இருந்து பலன் கொடுக்கறதுனால அவர் குருபவன் தனக்காரகன். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் குழந்தைகள், சுபகாரியங்கள், நமக்கு உள்ள உயர்வுகள், நமக்குள்ள மதிப்பு மரியாதைகள், இதெல்லாம் தரக்கூடியவர் அந்த தானாதிபதி குரு பகவான். அந்த வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கோம். ஆனால் அது எப்படி ஏற்படுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் பயிற்சியாரார் இல்லையா, மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும், மார்ச்லேருந்து மே மாதம் குரு பயிற்சி ஆயிரும் லாபஸ்தானத்துலேருந்து. ஸோ மார்ச்லேருந்து மே வரைக்குமே உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். திடீர்னு இது வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்கும். இல்லை உத்தியோகத்தில் நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டுனா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸு இல்லை ப்ராஜெக்ட் மாற்றம், உங்களுக்கு கன்வீனியண்ட்டான மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். அது மாதிரி இருப்பிட மாற்றம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு சில பேர் தன்னுடைய வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் இருந்தவங்களுக்கு திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். இதை விட கூட சம்பளத்தில் கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் மே மாதம் வரைக்கும் இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு 12வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அதனால நமக்கு வேலை போயிடுவோம். வேலை சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை பொருளாதாரத்தில் பெரிய இழப்புகளோ அது ஏற்படாது. ஆனால் உங்களுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புது ஒருத்தர் தொடர்பு மூலமாக. அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம். இது மாதிரி சொத்து சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் காலகட்டங்களில் சனிவான் வக்ரமாகிறாரு. அந்த வக்ரமாகிற காலகட்டத்தில் இதெல்லாமே சூப்பராக உங்களுக்கு நடக்கும். வக்ர நிவர்த்தி ஆனப்புறம் திரும்ப சனிபான் அங்கே வந்துடுறதுனால பிரச்சனைகள் வரும்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டங்களில்
உங்களுக்கு வந்து இன்னும் சில உயர்வுகள் கிடைக்கிறதுக்கா. ஏன்னா அது வக்ரமாக இருக்குதுன்னா பலன் இல்லாமல் இருந்தார். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால அது முதலீட்டையும் குறிக்கும், வெளிநாடு வாய்ப்புகளையும் குறிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு அதெல்லாம் நடந்திருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனை குறிக்கும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. 2026 எடுத்துட்டோம்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் சனிபான் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு 3வது வீட்டு அதிபதி 12வது வீட்டு அதிபதி இந்த 2 வீட்டு அதிபதிக்கும் உண்டான புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் அவர் பயணிக்கும் பொழுது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஒரு சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரத்துக்கு இருக்குது. அதனால் பொதுவாக வந்து அதில் வந்து வக்ர காலங்களில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். பட் இருந்த போலும் வந்து புது மனிதர்கள் மூலமாக ஏமாறுறது, பொருளாதார இழப்புகள், அது மாதிரி வந்து யாராச்சும் நம்பி ஏதாச்சும் போட்டு அதில் லாஸ் ஆகிடுறது, உங்களுடைய பணங்காசு அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து காணா போயிடுறது, தொலைஞ்சிடுறது, திருட்டு போயிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களை பொதுவாக சனி பயிற்சி எடுத்துட்டோம்னா 2025 மிக நல்ல காலங்களாகவும் 2026 ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா முன்னாலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது அப்படி நடக்கும்ன்றது மட்டும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்துப்படியும் இதில் பலன்கள் மாறுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தொழில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிட்டோம். வியாபாரம், தொழில், வேலை அவங்களுக்கு சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குடும்ப ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, இப்போ 2ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான். அதனால் நான் பொதுவாகவே சொன்னேன், கல்யாணம், திருமணம், குடும்பம் இதில் வந்து நிறையா பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்களாம் அந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து ஏற்கனவே சனி பார்வை அங்கே இருந்தது. அதனால் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லா இருந்தாலும் இதுக்கு முன்னால் வந்து குடும்ப ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் சந்திச்சிங்க. இப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும், மகிழ்ச்சியான காலகட்டங்களே நடக்கும். குடும்பத்தில் வந்து உயர்வுகள் இருக்கும். அதாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அது மாதிரி வந்து நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மாதிரி குடும்பத்துக்கு வந்து வீடு இல்லை, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, உங்களுக்கு வந்து வாகனங்கள் வாங்கிறது, அது மாதிரி குடும்ப சம்பந்தமான சொத்து சேர்க்கைகள், உறவினர்களோட கொஞ்சம் நல்ல இதுக்கு முன்னால் சண்டை போட்டவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் குடும்ப ரீதியான உடல் நலம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த மாதிரி இது வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தது கூட இப்போ இனி வந்து பாதிப்புகள்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக வந்து நிறையா இந்த ஆஸ்துமா, இந்த மாதிரி வந்து மூச்சு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததுன்னா நீங்கள் மெடிக்கேஷன் எடுத்துன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். பொதுவாக வந்து சனி பகவான் உழைப்புக்கு அதிபதின்றதுனால உங்களுக்கு எப்பவும் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய எக்ஸசைஸு இல்லை நீங்கள் ஏதாவது விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அது மாதிரி பண்ணலைன்னா நீங்கள் காலம்புற வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை ஜிம்மில் சேர்ந்துக்கிறது, இல்லாட்டினா ஏதாவது ஒரு கிளப்பில் சேர்ந்து பேட்மிண்டன், டென்னிஸ் இது மாதிரி விளையாட்டில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் சேர்ந்துனீங்கன்னா இன்னும் உற்சாகமாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அது மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு வந்து இது வரைக்கும் திருமணத்தில் ஆகாமல் இருந்திருந்ததுன்னா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல கேது இருந்து 7ல் ராகு, அவர் பயிற்சியாகி வந்துடுவாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் பெருசாக வந்து ஒன்றும் இருக்காது. ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து சனி பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய இதாக இருக்குது. மற்றபடி வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய கெடுபலன்கள் எதுவும் தராது அப்படின்னே நம்ம நம்புவோம். சரி, இதெல்லாம் வந்து பலன்கள். இதுக்கு என்ன நம்ம பண்ணிக்கலாம், பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் ஏன்னா ஒரு அம்மனுக்கு வந்து பாலபிஷேகம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லை சிவன் கோயிலில் சிவனுக்கு பாலபிஷேகம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் போய் பண்ணுறது சோமவாரம்னு சொல்லுவாங்க. சோமவாரத்தை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். எல்லா சிரமங்கள்லேருந்தும் உங்களை வெளியில் கொண்டு வந்துடும். நீங்கள் வந்து இது வந்து வெறும் நான் இப்போ சொன்ன பலன்கள்லாம் கோச்சாரம் சம்மந்தப்பட்டது. அது சந்திரனில் உங்கள் ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது பயிற்சிகள்.
அந்த பெயர்ச்சி பலன்களை ராசிகள்லேருந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஆனால் உங்கள் தசாபுதினா லக்னத்திலேருந்து பார்த்து பண்ணிக்கணும். அப்போ வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த கோச்சாரம் அப்படி இணைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்ப ஜோதிடர் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர் போய் பாருங்கள். ஒருவேளை அவங்க உங்களுக்கு யாரும் மாதிரி நல்லா அமையலை அப்படின்னா நீங்கள் என்னையே தொடர்பு கொள்ளலாம். தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணுறதை காட்டிலும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு நான் பதில் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நான் கோயில் வேலையும் பார்க்குறேன், அதே நேரத்தில் எதுவும் பதில் சொல்லிட்டு யார்ட்டான்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்கள் கால் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் பொதுவாக வாட்ஸ்அப்பில் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புங்க. நான் வாட்ஸ்அப்பில் உங்களை தொடர்பு கொண்டுறேன்.